இந்த லைவ்ல வந்து கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி செம்மையா வந்து ஒரு ஃபீலிங்கான சீன் தான் வந்துட்டு போயிட்டு இருந்துச்சு. என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த ஒரு சத்யா வந்து ஒரு 50 நாளுக்கு அப்புறம் வந்துட்டு என் பிள்ளைங்கள்ட்டையும் சரி, என் பொண்டாட்டிகிட்டையும் சரி, ரம்யாட்டையும் சரி, நான் இது நாள் வரைக்கும் நான் வந்துட்டு இவ்வளவு நாள் நான் வந்து பேசாமையோ, எந்த ஒரு மீட்டும் இல்லாமையோ இவ்வளவு நாளா நான் இருந்ததே கிடையாது அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு நம்ம கதறி கதறி வந்துட்டு நம்ம கேமரா முன்னாடி வந்துட்டு சொல்லிட்டு அழுதுட்டு இருக்காப்ல. அண்ட் அந்த இது வந்துட்டு ஒரு சீன் வந்து செம்மையா போயிட்டு இருந்துச்சு. அதை பாக்குறப்ப நம்ம சேனல் புதுசா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க, எனக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அண்ட் நம்ம வீடியோ ஒரு 20 பேர் பாக்குறாங்க, அந்த 20 பேர் வந்து லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணா எனக்கு இன்னும் ஒரு 10 பேருக்கு ரீச் ஆகும். அதை நான் நம்புறேன். அது மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிருங்க. அண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம சத்யா வந்து செம்மையா வந்து கேமரா முன்னாடி அழுதுட்டு இருக்காரு. என்னன்னு பாத்தீங்கன்னா, அவர் வந்து ஷூட் போதும், ஏதாச்சும் ஒரு ஷூட்டுக்கு போகும்போது சரி, அது ஏதாச்சும் வெளியில போறதா இருந்தாலும் சரி, இல்ல ஃபாரின் போறதா இருந்தாலும் சரி, அந்த மாதிரிலாம் இருக்கும்போது அவர் வந்துட்டு என்ன பண்ணுவாராம், ஒரு நாள் கூட வந்துட்டு போன் பண்ணாம இருக்கவே மாட்டாராம், ஒரு நாள் கூட மெசேஜ் பண்ணாம இருக்க மாட்டாராம். எவ்வளவு ஒரு வேலை இருந்தாலும் வந்துட்டு போன் பண்ணி பேசிட்டு அடுத்த வேலையை தான் பாப்பாராம். ஏன்னா வந்துட்டு இந்த ஒரு நாள் வந்து பேசாம இருந்ததே கிடையாதான். இவ்வளவு நாள் இருந்தது வந்து நான் எப்படி இருந்தேன் அப்படிங்கிறது வந்துட்டு தெரியல ரம்யா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ரொம்ப அழுதுகிட்டு இருந்தது வந்துட்டு லைவ்ல வந்துட்டு பார்க்க முடிஞ்சு. நெக்ஸ்ட் வந்துட்டு அவங்க வந்துட்டு என்ன பண்றாங்கன்னா, ஒரு 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 பார்ட் அண்ட் லைஃப்ல இருக்கும்போது வெளியில வந்துட்டு எவ்வளவுக்கு எவ்வளவு வந்துட்டு சண்டை அந்த மாதிரி வந்தாலும் நான் எப்படியாச்சும் நான் பேசிடுவேன். எந்த ஒரு காரணத்தினாலும் போன் எடுக்கலன்னா சரி, எந்த ஒரு சண்டை வந்தாலும் நான் பேசிடுவேன். ஆனா இருந்தாலும் இப்போ வந்துட்டு என்னால பேசவே முடியல. நான் எப்படியா இருந்தாலும் வந்துட்டு எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் சரி, எந்த ஒரு இதா இருந்தாலும் சரி, நான் உன்ட்ட வந்துட்டு பேசிடுவேன். ஆனா இப்போ வந்துட்டு என்னால பேச முடியல அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு கேமராக்கு முன்னாடி வந்துட்டு சொல்லிட்டு அழுகுறத வந்து பார்க்க முடிச்சு. அண்ட் இதெல்லாம் வந்துட்டு எனக்கு ஒரு மாதிரி தான் இருக்குது. ஆனா அவன்கிட்ட பேசாதது, உன்னை பார்க்காதது அப்படி ஒரு மாதிரி இருக்கவும் நான் என்ன பண்றேன் வந்துட்டு, நம்ம வீட்டுக்காண்டி தான் நான் எல்லாமே இருக்கேன், நம்ம வீட்டுக்காண்டி தான் எல்லாமே நான் பண்ணிட்டு இருக்கேன். அங்க இல்லாம நான் வந்துட்டு இந்த வீடு நம்ம வீடா நான் எடுத்துக்கிட்டு இங்க இருக்கேன். எல்லாமே நம்ம வீட்டுக்காண்டி தான். நான் கூடிய சீக்கிரம் வந்துருவேன். இன்னும் ஒரு 50 நாள் தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு சொல்லிட்டு அழுதுட்டு இருந்தாரு. அப்ப யாரோ உள்ள வர மாதிரி இருக்கவும் அவரு என்ன பண்றாரு, ஆஹ் அப்படியே சொல்லிட்டு அந்த இதை சொல்லிட்டு ரொம்ப அழுதுகிட்டே நின்றுட்டு இருந்தாரு. கண்ணீர்லாம் வந்துட்டு ரொம்ப அழுதுகிட்டே இருந்தாரு. நான் மேபி வந்துட்டு இப்பெல்லாம் அழுவாரா அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு எதிர்பார்த்தேன். ஏன்னா இருக்கிறதுல பயங்கரமான போல்டான ஆளு. அந்த போல்டான ஆளதை விட வந்துட்டு அவர் வந்துட்டு எப்படின்னா ஒரு ஆக்டிவான ஆளு. அண்ட் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஒரு ஜிம் பாடி வேற. அதுலயே வந்துட்டு அவர் வந்துட்டு சரி ஓகே, அவர் வந்துட்டு எதா இருந்தாலும் புரிஞ்சுக்குவாரு, எதா இருந்தாலும் எப்படின்னா அந்த சுச்சுவேஷன் ஏத்தாப்புல வந்துட்டு ஏத்துக்குவாரு அப்படிங்கிற மாதிரி நான் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஆனா அங்க வந்துட்டு இப்பெல்லாம் வந்துட்டு அவருக்கு இன்னும் ஒரு ஃபீலிங் இருக்குது அப்படிங்கும்போது பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமா தான் இருந்துச்சு. அண்ட் அவர் அழுவும் போது வந்துட்டு ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு யாரோ வர மாதிரி இருக்கும், அதுக்கப்புறம் யாருக்கும் தெரியக்கூடாது அப்படிங்கறக்காண்டி வந்துட்டு கண்ணெல்லாம் தொடச்சு அந்த இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் அந்த இடத்துல வந்துட்டு அழுவும் போது யாருமே இல்ல. அவங்க வரவும் வந்துட்டு இது மாதிரி கண்ணெல்லாம் தொடச்சு அந்த மாதிரி வந்துட்டு பண்ணிட்டு இருந்தது வந்துட்டு ரொம்ப ஒரு ஃபீலிங்கான ஒரு மூமெண்ட் வந்துட்டு மக்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்துச்சு அப்படிங்கிறது வந்துட்டு தெளிவா தெரிஞ்சு. அண்ட் இந்த அப்டேட் தான் வந்து லைவ்ல வந்துட்டு போயிட்டு இருந்துச்சு. இதை பார்க்கும்போது எனக்கே ரொம்ப ஷாக்கிங்கா இருந்த மாதிரி இருந்துச்சு. இதை பத்தி உங்க ஒப்பீனியன் என்னங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இந்த மாதிரி பிக் பாஸோட எல்லா அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. டாடா.